நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயத்தை சொல்ல போகிறேன். நேரம் இருந்தால் மட்டும் கவனிங்க. விஷயம் என்னென்னாக்க, இது ஒரு வால் கிளாக் கடிகாரம் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து அண்ணன் சீமானவர்கள் படம் போட்டிருக்கு, இந்த பக்கம் விவசாயி சின்ன படம் போட்டிருக்கு. கீழே நாம் தமிழர் கட்சின்னு எழுத நினச்சேன், எனக்கு எழுதலை. சரிங்களா, இது என்னுடைய நண்பர் ஒருத்தர் எனக்கு பண்ணி கொடுத்தாப்புல. அவர் இந்த வேலைகள்லாம் பார்க்குறாரு. ஸோ நல்லா பண்ணியிருக்காரு. இதில் மேலே வந்து சோத்தில் மாட்டிக்கிற மாதிரி ஹூக்கெல்லாம் இருக்குது, மாட்டிக்கலாம். சரிங்களா, இதே மாதிரி உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து என்ன செய்யலாம், உங்களுடைய அட்ரஸ் விவரங்கள்லாம் கொடுத்தீங்கன்னா அனுப்பிவிடலாம். இது ஏன் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது மட்டும்தானா அப்படின்னா, இதே மாதிரி சில பொருட்கள்லாம் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கும். இது ஏன் அவசியம் அப்படின்றது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். இது சரியாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். என்ன தம்பி வியாபாரத்துக்கு இறங்கிட்டேன்னு கேட்டிங்கன்னா, நான் பண்ணலன்னா யாரோ பண்ண போகிறேன். நான் இதை பண்ணலன்னா யாரோ ஒரு திமுக காரனோ பிஜேபி காரனோ அண்ணன் சீமானவர்கள் படத்தை போட்டு விற்கத்தான் போகிறான், நீங்கள் வாங்கத்தான் போகிறீங்க. ஒரு சின்ன நப்பா செய்யணும்னா, உங்கள் தம்பி நானே போட்டால் என்கிட்டே வாங்கினீங்கன்னா, எனக்கு ஒரு வீட்டு கடன் இருக்குல்ல, ஹோம் லோன், அதை கட்டிக்கிறதுக்கு ஒரு இஎம்ஐக்காவது சப்போர்ட்டாக இருக்கிற நம்பிக்கையோட நான் அதை போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்குங்க. இப்போது ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க, டிஷர்ட்டு போட்டிருந்தேன். அந்த டிஷர்ட்டும் கூட சேல் பண்ணுறோம். டிஷர்ட் மாடல் கொஞ்சம் நிறைய அங்கே வச்சுருக்கிறேன். இப்போதைக்கு காமிக்கிறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி காமிச்சிடறேன். இது ஒரு மாடல். கவர் ஓப்பன் பண்ணால் அப்புறம் நல்லா இருக்காது. ஏன்னா ஃபோட்டோஸ் கேட்டால் அனுப்பிவிடுங்க. இதில் வந்து செல்ஃபி கேமரா ரிவர்ஸில் தெரியும். என்ன போட்டிருக்கோம்னா, தனி மனித புரட்சின்னு ஏற்கனவே இந்த டிஷர்ட் போட்டு இன்ஸ்டா பேஜில் வீடியோ போட்டிருப்பேன். நம்மளோட இன்ஸ்டா பேஜோட லிங்க் வந்து ஃபஸ்ட்டு கமெண்டில் போட்டுவிட்றேன். இது அண்ணனுடைய படம் போட்டு அதே மாதிரி தனி மனித புரட்சின்னு வேறு ஒரு ஃபாண்டில் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். இந்த டிஷர்ட்டு அது போக இந்த மாதிரி ஒரு கிளாக் ரெடி பண்ணியிருக்கோம். அப்புறம் அந்த பாக்கெட்டில் வச்சு எழுதுவோம் இல்லையா, பென் லெட்டு 5 ரூபா பேனா இருக்கு இல்லையா, அதுலேயும் வந்து விவசாயி நாம் தமிழர் கட்சின்னு மட்டும் தான் போட முடியுது. அது உங்களுக்கு ஒரு மாடல் மறுபடியும் காமிக்கிறேங்க. இந்த பெண்ணு தான். சரிங்களா, இந்த மாதிரி ஒரு 5 ரூபா பெண்ணு தான். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி இதில் வந்து கட்சியோட பெயர் தான் எழுத முடியுது. சின்னம் பதிக்கிறதுக்கு இடம் இல்லை, ஸ்பேஸ் இல்லை. ஸோ அது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். ஒரு வேளை இதையும் கூட சின்னம் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம், இல்லைனா விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பொருட்களாக இப்போது வந்து என்னோடய சைஸ் வந்து 42. இந்த 42 ஷர்ட் சைஸில் ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். ஒன்றா இது ஏன் முன்னாடி சொல்கிறேன் அப்படின்னா, சில பொருட்களை வந்து தம்பி போடும்போது தம்பி என்ன வியாபாரத்துக்கு இறங்கிட்டியான்னு நினைக்காதீங்க. இப்போ இந்த பாக்கெட்டில் வந்து என்னுடைய படம் வச்சு இந்த பக்கம் விவசாய சின்னம் வச்சு ரெடி பண்ணுறோம். ஒயிட் கலர் சட்டை. சரிங்களா, அதே மாதிரி வெள்ளை கலர் டிஷர்ட்லேயும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். காலர் வச்சு பாக்கெட் வச்சு செல்ஃபோன் வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் பாக்கெட் வச்சு, இது மாதிரி பென்லாம் வச்சுக்கிற அளவுக்கு பாக்கெட் வச்சு விவசாய சின்னம் போட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதோட ஃபோட்டோஸ் வேணால் கூட நீங்கள் சொல்லுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் அனுப்பி விட்றேன். இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 20 பொருட்கள் வரைக்கும் நான் என்ன செய்கிறேன்னா ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். 20 பொருட்கள் எடுக்கலாமா அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு சின்ன முயற்சி தான். இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சில நேரங்களில் இது ஏன் தேவையில்லாத வேலைன்னு நினைக்கிறீங்களா? இப்போது இது ஒரு கிஃப்ட்டுன்னு வச்சுக்கோமே. இப்போ நீங்கள் ஒரு நண்பருக்கு திருமண விழாவுக்கு போகிறீங்க. இது மாதிரி ஒரு கிஃப்ட்டை கொடுத்துட்றீங்க நண்பர்கிட்ட. இந்த மாதிரி என்னோடய கிஃப்ட்டு பான்னு கொடுக்குன்னு வச்சுக்கணுமா, பாக்ஸ் பண்ணி தான் கொடுக்க போகிறீங்க. இதை வந்து அவர் எடுத்து அவரோட வீட்டில் மாட்டுறார். யாராவது ஒரு ரிலேட்டிவ் வருவாங்க. ஒரு சீமான் கட்சியாக அவர் இந்த வீட்டுக்காரரு, கட்சி இங்கே வரைக்கும் வளர்ந்துருச்சுல, ஓகே பெரிய கட்சியா, சின்னம் இதுதான். அப்போது வந்துட்டு போகிற ஒவ்வொருத்தருக்குமே அவருடைய முகம் நினைவில் இருக்கும், இந்த சின்னம் நினைவில் இருக்கும். கடிகாரத்தை தானே பார்ப்பாங்களா, நினைவில் இருக்குமா? அப்போ என்ன ஆகுன்னா, இந்த சின்னம் ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் ஏறிட்டே இருக்கிற பொழுது, தேர்தலுக்கு இன்னும் 6 மாத காலகட்டங்கள் தான் இருக்குது, அதுக்குள்ளார மனசில் ஏற்றிக்கிட்டே இருக்கிற பொழுது வாக்குப்பெட்டிக்கும் போது நம்ம சின்னத்துக்கு கரெக்டாக கை போகும். இது ஒரு காமன் சைக்காலஜி. இது ஒரு படத்தில், சர்க்கார் படத்தில் கூட நம்ம விஜய் படத்தில் சொல்லுவாங்க, இருட்டில் நிற்கிற குப்பைத்தொட்டி வரைக்கும் என் தலைவன் முகண்டா பிராண்ட் அடிம்பார்ல. ஸோ அந்த பிராண்டை நம்ம உருவாக்க போகிறோம், அதுதான் வேலை. இருட்டில் நிற்கிற குப்பைத்தொட்டி வரைக்கும் என் தலைவன் முகண்டா அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா இதெல்லாம் உங்களால் மாற்ற முடியாதுன்னு சொல்லுவார். அந்த மாதிரிக்க இனி அண்ணனுடைய முகமும் சின்னமும் போய் என்ன செய்யணும், எல்லாருடைய வீடுகள்லையும் சேரணும். இது ஏன் கிட்டத்தட்ட ஒரு 20 விதமான ப்ராடக்ட் வரைக்கும் ரெடி பண்ணணும்னு சொன்னேன்னா, இது ஒன்று. இது இப்போ ஒரு பாக்கெட்டில் இருக்கிற பெண்ணு, இது வந்து அதில் வந்து சின்னம் போட முடியல, அட்லீஸ்ட் பேராது, கட்சி பேராது. இது சின்ன பொருள் தான். இந்த சின்ன பொருள் தானே அப்படின்னு நினைக்காம, இது ஒவ்வொரு இடம் போய் சேர்கிற பொழுது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஏன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தை அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டு இனிமேல் இது வரைக்கும் நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் என்ன பண்ணுங்கன்னா, உங்களை சுற்றி இருக்கிற, உங்கள் வீட்டை சுற்றி இருக்க ஒரு 2 கிலோமீட்டர் அல்லது 1 கிலோமீட்டர் சுற்ற அளவுக்கு சும்மா ஒரு வாக்கிங் போங்க. நீங்கள் எதுவும் ஒன்று பைக்கில் போனால் சரி, இப்படி போனால் சரி, ஒரு 2 கிலோமீட்டர் அப்படி மெதுவாக போங்க. இது வரைக்கும் நீங்கள் கவனிச்சிருக்கலாம், இனிமேல் கவனிப்பீங்க. நான் சொன்ன விஷயத்துக்கு இனிமேல் கவனித்து பாருங்கள். அந்த 2 கிலோமீட்டருக்குள்ளார ஏற்கனவே இருக்கிற திமுக, ஏற்கனவே இருக்கிற அதிமுக, ஏற்கனவே இருக்கிற பிஜேபி, ஏற்கனவே இருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாக தலைவருடைய பொறுப்புகள் எல்லாமே, அவருடைய முகங்கள் எல்லாமே
அங்கங்கே போஸ்டர்ஸா, சின்னங்களா, பொருட்களா, கடையில் விற்கிற ஒரு கடை, மளிகை கடை இருக்குன்னா அதில் ஒரு போஸ்டர் இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸ் இருக்குன்னா வெளியே ஒரு போர்டு இருக்கும், அவரோட ஃபோட்டோ இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் கவனிக்கலாம். இனிமேல் கவனிச்சு பாருங்கள். ஒருத்தர் கார் வச்சுருக்கிறாருன்னா அவர் காரில் அந்த கட்சி கொடி இருக்கும், அந்த காருக்கு முன்னாடி அந்த தலைவருடைய படம் இருக்கும். இது ஏன் அப்படின்னா பிராண்டு. அவர்களுடைய சின்னத்தையும் அவர்களுடைய கொள்கையும் தலைவர்களையும் எப்போதுமே மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, காமிச்சிட்டே இருக்காங்க, அந்த மூஞ்சை காமிச்சிட்டே இருக்காங்க. அப்படி பண்ணுறது என்ன ஆகும்னா, நம்மளோட மைண்டில் ஒரு சைக்காலஜியாகவே இவங்க ரொம்ப பெரிய ஆள், இவங்க எல்லாருக்கும் பிடிச்சவங்க இருக்கிறனால நம்ம அவங்களுக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிற முடிவை மக்கள் எடுப்பாங்க. இந்த சைக்காலஜி தான், உளவியல் விஷயத்தை தான் ரொம்ப வருஷமாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதை தான் நான் என்ன நினைக்கிறேன்னா, இது ஏன் இப்போ பண்ணணும் தம்பிக்கிட்ட, இது வரைக்கும் நமக்கு சின்னம் உறுதியாகவில்லை. இந்த தேர்தலாம் சின்ன உறுதியாக இருக்குது இல்லையா, இதுக்கு முன்னாடி உறுதியாகலை. இதே மாதிரி விஷயத்தை நான் இந்த கிளாக் வந்து ஏற்கனவே பழைய சின்ன விவசாய சின்னம் போட்டு ஒரு 10 ஆண்டு அடித்தேன். நம்ம திருமண நிகழ்ச்சிக்கெலாம் கொடுத்துருக்கேன். என் வீட்டோட பழசு ஒன்று கிடக்கு, மேலே செல்ஃபில் இருக்குது. உடனே காட்டுட்டாயிருங்க, எடுத்துகிட்டு வரேன், அதையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அந்த பார்த்துங்க, நம்ப மாட்டீங்க, எதையும் ஆதாரத்தோடு தான் சொல்லுவேன். இந்த முருகன் பழசு, இது வந்து பழசு அடித்தேன். அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ், இது வந்து சிறுசு, இது வந்து 8 இன்ச்சு. அப்புறம் இப்போ புதுசு சின்ன மாறிடுச்சு இல்லையா, அப்போ இப்போ இந்த வீட்டுக்கு மாட்டோன்னு அடிச்சிருக்கிறேன். இது பழசுங்க, சரிங்களா. எதையுமே பொய் சொல்கிறது இதுக்கு நோக்கத்து நகரில். இது மாதிரி ஒரு 10 எண்ணம் அடித்து வச்சுருந்தேன். முதல்ல அடிச்சுட்டு நம்மளுடைய ஃபங்க்ஷன் வீடுகளில் தான் நடக்கும் இல்லையா, நமக்கு பத்திரிகைகள் வருவாங்கள்ல, அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யணும்னா, அப்போ போகும்போது கிஃப்ட்டாக இதவே கொடுத்துருவேன். அப்போ அவங்க தூர போட முடியாது, என்ன செய்வாங்கன்னா எடுத்து அவங்களோட சோத்தில் வச்சுருவாங்க. ஒரு சிலர் வேறு கட்சியாக இருந்தால் கூட செல்ஃபில் வச்சுருவாங்க, இல்லை அதை கிஃப்ட் அப்படியே நைஸாக வச்சுட்டு வேறு யாருக்கே கிஃப்ட்டாக கொடுத்துருவாங்க. ஆக மொத்தம் இந்த பொருள் விஷயம் வேஸ்ட் ஆகாது, ஏதோ ஒரு இடத்துக்கு கிஃப்ட்டாக போயிடும். அப்படின்னா நம்மளுடைய சின்னமோ அண்ணனோ எல்லாருடைய முகத்துக்கும் போய் எல்லாருடைய பார்வைக்கும் போய் சேர்கிற பொழுது அது நமக்கு எதிர்கால வாக்காளர்களை உருவாக்குறதுக்கு பிரயோஜனப்படும். இப்போ நீங்கள் நான் சொன்னது போல் ஒரு 2 கிலோமீட்டர் சரௌண்டி சுற்றி பாருங்கள், எல்லா இடத்துலையும் நிச்சயம் போஸ்டர்ஸ் ஒட்டியிருப்பாங்க. நேற்று தொடங்கின விஜய் கட்சி வரைக்கும் போஸ்டர்ஸ் எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டே இருக்குது. நம்ம போஸ்டர் ஒட்டுறோம்னு வைங்களேன், ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணி போஸ்டர் ஒட்டிங்கன்னா அதுக்கு மேலே இன்னொருத்தன் போஸ்டர் ஒட்டிட்டு போயிடுவான். அப்புறம் ஒரு சினிமா போஸ்டர் ஒட்டிட்டு போயிடுவாங்க. அப்புறம் எதையாவது ஒரு கர்மத்தை போஸ்டர் ஒட்டிட்டு போயிடுவாங்க. அப்போ அது ஒட்டுற போஸ்டரு வேஸ்ட்டு, அதுக்கு போட்ட உழைப்பு வேஸ்ட்டு. ஆனால் இந்த மாதிரியான சின்ன ப்ராடக்ட்டு என்ன செய்யும், உங்கள் வீட்டுக்கு வரும்போது அது நேராக உங்களுடைய செல்ஃபில் இருக்கும், உங்களுடைய நண்பர்கள் வந்து பார்க்குற போது இருக்கும். எதர்ச்சியாக அவங்க வீட்டுக்கு ஒருத்தர் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வர்றாரு, ஒரு பத்திரிக்கை கொடுக்க வர்றாரு, இல்லை உங்களை யாராவது ஒரு பார்க்க வர்றாங்கன்னா, ஓ இவர் அந்த கட்சியில் இருக்காருப்பா அப்படிம்பார். அதையும் தாண்டி பார்க்க வர்ற அந்த நபர் நம்ம கட்சியில் இருக்கிறாரா நமக்கு எப்படி தெரியும், தெரியாது இல்லையா. இந்த மாதிரி விஷயங்கள் போது நீங்கள் நம்ம கட்சி தானே அப்படி. அப்போ இந்த கனெக்டிவிட்டி பண்ணுறது, ஏன்னா சில இடங்களில் நம்ம கட்சிக்கு துண்டறிக்கை கொடுக்க போகும்போது 5 பேர் தான் போவாங்க, அதுக்கு மேலே ஆள் இருக்காது. ஆனால் ஓட்டு பாருங்கள், அதில் 150 ஓட்டு விழுந்திருக்கும், 150 ஓட்டு 200 ஓட்டு விழுந்திருக்கும். ஏன்னா 200 ஓட்டு விழுந்திருக்கு, துண்டறிக்கை கொடுக்கும்போது 2 பேர் தான் வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படின்னா நம்ம ஆள் இருக்கிறாங்க, ஆனால் எங்கே இருக்கிறாங்க, வெளியே வர்றதுக்கு யோசிக்கிறாங்க. அப்போது சின்ன சின்ன பொருட்கள் மூலமாக நம்ம கட்சியை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்த வேண்டியிருக்குது. சேர்த்துங்கிற தாண்டி ஃபிக்ஸடாக நிரந்தரமாக எங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, எங்கள் சின்னம் இதுதான், எங்கள் தலைவர் வருதேன், எங்களுடைய அண்ணனும் வருதான்னு பார்த்துக்கிட்டே இருங்கன்றதை செய்ய வேண்டியிருக்குது. இதை உங்கள்கிட்ட சொல்கிறது தான் இந்த வீடியோ பண்ணேன். நான் சொன்னேன்ல பொறுமை இருக்கணும்னு, ஏன்னா பேசுகிற எனக்கே வாய் வலிக்குது, கேட்குறவங்களுக்கு ரொம்ப பொறுமை இருக்கணும்ல. இந்த கடிகாரத்துக்கு இவ்வளோ பேச்சாப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா, கடிகாரத்துக்கு இவ்வளோ பேச்சு இல்லை. இது மாதிரி சில பொருட்கள்லாம் இனி தம்பி போடுவேன். ஏன் எதற்குன்னு அந்த நேரத்தில் நீங்கள் யோசிக்கக்கூடாது, இதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. இது மூலமாக ஏதாவது பணம் வருமா, தம்பி பெரிய கோடீஸ்வரனானு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் கோடிக்கணக்கில் ஒன்றும் சம்பாதிச்சிட முடியாது. எவ்வளோ பெரிய கம்பெனிஸ் நடத்துகிறவனே ஒன்றும் சம்பாதிக்க முடியாமல் அவன் ஜிஎஸ்டி கடன் முடிச்சுட்டு இருக்கிறாங்க, பல கம்பெனி நெகட்டிவ் ரிசல்ட் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. இதில் ஏதாவது பணம் வச்சுன்னா அது என்ன பண்ண முடியும், அதிகபட்சம் போனால் வர்ற இஎம்ஐ, அடுத்த மாதம் இஎம்ஐ கட்டுறானா அதை கட்டிக்கிறது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோதான் பண்ண முடியும். வேறு ஒன்றும் பெருசாலாம் எட்டு போயிட முடியாது. அதுக்கு அடுத்த மாதம் என்ன பண்ண முடியும், திருப்பி ஒன்றும் பெருசெல்லாம் சம்பாதிச்சிட முடியாது. சரி, எதுக்கு சொல்கிறோம்னா, சில பேர் என்ன செய்வாங்கன்னா, கட்சியை வச்சு பொருளை விற்று ஆட்டையை போடுறாயா, நிறையா சம்பாத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு குரூப் என்ன செய்ய, ஒரு குரூப் சைடில் வண்டி ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஏன் பண்ணுறான், எதுக்கு பண்ணுறானே சொல்லாமல் சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தர் நம்மளை பற்றி இன்னொரு ரிவ்யூ பண்ணிகிட்டு இருப்பான். அதனால் அதுக்கு முதல்ல என்ன செய்கிறேன், தம்பி வந்து சம்மன் 1 மணி ஆஜராகிடுறேன், இதில் வரக்கூடிய வருமானம் என்னுடைய செலவுகளுக்காகத்தான் பயன்படுமே தவிர அப்படி பெருசாக கோட்டை கட்டியெல்லாம் பயன்படாதுங்கிற உண்மை. நம்மளுடைய செலவுகள் என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். ஏற்கனவே நமக்கான இஎம்ஐ இருக்குது, அதுக்கப்புறம் பைக் லோனில் இருக்குது, அதுக்கப்புறம் ஏற்கனவே குடும்ப செலவுகள் இருக்குது, இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது. சரி, பொருட்கள் ஒன்று ஒன்றா வந்து சேரும். அந்த பொருட்களை இனி நான் விளம்பரப்படுத்துகிறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம், அது நம்மளுடைய ஒரு சின்ன தொழிலாக எடுத்துக்கிறேன்.
இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு மேக்ஸிமம் ஒரு மாதம் டைம் எடுத்துக்கிறேன். அதுக்குள்ளார நம்மளோட நாம் மீடியான்னு ஒரு வெப்சைட் இருந்துச்சு, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாம் மீடியா சர்ச் பண்ணி பாருங்கள், கூகுளில் இருக்கும். கீழே கமெண்டோட வாய்ப்பு இருந்தால் போட்டு விட்றேன், டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன். அந்த நாம் மீடியா பேஜில் purchase.nammmedia அப்படின்ற பேரில் ஒன்று ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்குள்ளாரே என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய பொருட்கள், இந்த மாதிரியான பொருட்கள்லாம் இருக்குது. மூங்கில்ல டீ கப்பு, மூங்கிலுக்குள்ள பேம்போ டீ கப்பு அது ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு ஒருத்தவங்களை பார்த்தோம், நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது அடுத்த ப்ராடக்ட் அதுதான். 2 நாளில் உங்களுக்கு நான் வீடியோ போடுவேன். மூங்கில்லே டீ கப் வருது. அப்புறம் மூங்கில்லே வந்து வாட்டர் கேன், பேம்போ வாட்டர் கேன் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்க. சில நண்பர்கள் கமெண்டில் கூட போடுறீங்க, தம்பியை தமிழில் பேச வைப்பான்னு. அந்த வீடியோவில் பேசுகிற என் பையன் தான். அந்த மாதிரி பொருட்கள்லாம் இன்றைக்கி கொண்டு ஒன்றா எடுப்போம். ஆனால் விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் விவசாயிகள் செய்கிற பொருட்களை மேலே கொண்டு வரலைங்கிற வருத்தம் இருக்குது. அதே சமயத்தில் பொருட்கள் கெட்டு போகாத பொருட்களாகவும் இருக்கணும். உங்கள்கிட்ட வந்து சேர்றதுக்கு கொரியர் டைம் ஒரு 4 நாள் ஆகுது அப்படின்னாலும் பொருள் கெட்டு போகக்கூடாது. லைஃப் உங்களுக்கும் கிடைக்கணும், அந்த பொருள் மூலம் ஒரு பயன் இருக்கணும். இந்த மாதிரியான பொருட்களாக தேடுறதுனால தான் தம்பி வந்து என்ன செய்கிறேன், மெதுவாக வரேன். மெதுவாக வந்தாலும் கரெக்டாக உங்கள்கிட்ட வந்து சேர்ப்பேங்க நம்பிக்கையோடு இருக்கிறேன். சரி, மேற்படி தகவல் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். கீழே ஃபஸ்ட்டு கமெண்டில் நம்பர் இருக்குது. கஸ்டமைஸ்டு டிஷர்ட் அப்படின்னு சொன்னீங்கனாலும், உங்கள் தொகுதி வாரியாக அடிக்கணும்னு சொன்னாலும் போட்டு விடுங்க. போன முறை தேர்தலப்போ நான் வந்து 2 டிஷர்ட் 5 டிஷர்ட்லாம் அடிக்கிறப்ப தேடினேன். பெரிய அளவுக்குள்ள ஒன்றும் சப்போர்ட்டு கிடைக்கல. அப்படியே நம்ம திருப்பூரில் கேட்டாலும் 50 டிஷர்ட் அடிங்க, 100 டிஷர்ட் அடிங்க அப்படிங்கிறதா மினிமம் ரெக்யர்மெண்ட்டாக இருந்தது. சில இடங்கள்லாம் நீங்கள் 300 டிஷர்ட் மினிமம் அடித்தா தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்ற மாதிரி இருந்தது. குவாலிட்டியும் அவ்வளோக்குள்ள பெருசாக ஒன்றும் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை. அதனால் என்ன பண்ணுறோன்னா, நம்மளே இந்த தடவை டிஷர்ட்லாம் முன்னக்கூடி அடித்து வேறு டிசைன்ஸ்லாம் அடித்து இப்போ இருந்தே சேல் அப்படின்ற மோட்டிவோடு இருந்தாலும், ஆனால் நம்மளோட கட்சி சின்னமும் சேரணும், அண்ணனும் போய் சேரணுங்கிற மோட்டிவோடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். சில நண்பர்கள் பார்த்து ஆர்டரும் பண்ணியிருக்கீங்க. சில நண்பர்கள் ஃபோன் பண்ணி எல்லாம் விலை விசாரிச்சுட்டு சரி இப்போ கூப்பிட்றேன்னு வச்சுருக்கீங்க. ஓகே, எதிர்பார்க்குறேன், பார்க்கலாம். இந்த தேர்தலப்போ போட்டி புதுசாக தொடங்கின விஜய் கட்சி நம்மளோட ஓட்டு அதிகமாக எடுத்துடக்கூடாதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த ஃபேன் பேஸை வச்சு அவங்க என்ன செய்கிறாங்க, கட்சியை கட்டமைக்க விரும்புகிறாங்க. அந்த ஃபேன் பேஸ் ஓட்டா அல்லது நம்ம ஓட்டா? IPS அண்ணாமலையினுடைய கட்சி வளர்ச்சி கட்சியா, நம்ம கட்சி வளர்ச்சி கட்சியா அப்படின்றதெல்லாம் காட்ட வேண்டிய தேர்தல், வர்ற தேர்தல். பார்ப்போம், வெற்றி வாகை சூடுவோம்.